ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுப கிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கேற்ப சுபகாரங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம காணவிருக்கிறோம். மீன ராசிக்கு 7 சனியில் விரயச்சனியை கடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ராசி அதிபதி 3இல் சென்று அமர்ந்திருந்தார். நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், ஏன்னா சனியும் சில மாதங்களாக வகரமாகவே சென்று கொண்டிருக்கிற நிலையில் வேலையில் பிரச்சனை, ஒரு திருப்தியற்ற நிலை, ஒரு பெரிய பொருளாதார இழப்பு, அதே போல் எந்த ஒரு விஷயத்துலேயும் தடை தாமதம், குடும்பத்தில் பிரச்சனை, கடன் சுமை அதிகரிப்பு, உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு குறைபாடு அதிகமாக காணப்படுகிறது. எதுலேயுமே ஒரு குழப்பங்களோடும் ஒரு போராட்டங்களோடும் சென்று கொண்டிருந்த நிலையில் இப்போ குரு வக்ரமாகும்போது எப்படி செயல்படணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே குரு வக்ரமாக இருக்கிறார், இல்லை குரு தசாபே புத்தியே செல்லுது, இல்லை குரு ஒரு சிறப்பாக இருக்கிறாரு, ஒரு வலிமையாக இருக்கிறாரு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இவர் இப்போ இருக்கிறது 3ஆவது இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம் என மறைவு ஸ்தானம். அது இந்த 3ஆம் இடம் நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் ஒரு மறைவு ஸ்தானமாக ஒரு 6ஆம் இடமாக. ஒரு சிலருக்கு தசா புத்திலாம் சிறப்பாக போகுது அப்படின்றவங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிற நிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வலிமை பெற்றும் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் இது வரைக்கும் போட்ட முயற்சிகளுக்கு பலன் இல்லைனாலும் இந்த காலகட்டம் முயற்சிகள் சிறப்பாக கை கொடுக்கும். ஒரு தொழில் அமைவது, தொழிலே இல்லைனாலும் ஒரு தொழிலுக்கு போவது, தொழிலில் இருந்த அந்த திருப்தியற்ற மனநிலை இப்போ நீங்குவது, வெளியூர் தொழில்கள், ஒரு தொழிலை புரிவு, அந்த தொழிலே பிரான்ச்சில் மாற்றம், இல்லை வெளியூருக்கு இல்லை வெளிநாட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது, உங்களுடைய எண்ணங்கள்லாம் உங்கள் முயற்சிகள்லாம் நீங்கள் போடுற அந்த வியூகங்கள்லாம் இந்த காலகட்டம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கொடுப்பது. இது வரைக்கும் ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு பயந்துக்கிட்டே இருப்போம், இந்த செயலை செய்கிறோம், இதை செய்யலாமா வேண்டாவான்றதா பயம்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் இப்போ நீ ஒரு தைரியம் உத்வேகத்துடன் நம்ம செயல்படுவது, பண வருவாயில் எல்லாமே இருக்கும். ஒரு பிஸ்னஸ்லாம் போட்ட பண்ணலாம் தேங்கி இருக்கும், ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு பண வருவாய் இருக்க பெறுவது, ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வீடுலாம் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் தடையாகவே இருந்திருக்கும். அவங்க திருமணம், கல்வி, வேலை வாய்ப்பு இதெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, இல்லை குழந்தை பாக்கியமே ஒரு சிலருக்கு அந்த வைத்தியங்கள்லாம் கை கொடுப்பது, இயற்கையாகவே இறைவனுடைய அருளால் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய பிராப்தமும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவிலாம் கல்யாணம்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனைலாம் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் ஒரு சிலர் அதை புரிந்து இப்போ நடந்து கொள்ளக்கூடிய சூழல். இப்படிப்பட்ட
நல்ல பலன்கள் உணவு வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் கோச்சாரத்தையும் குரு வக்ரமாக வரும்பொழுது அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து குரு வக்ரமாகவே இல்லைன்றவங்களுக்கு எப்படி பலன்கள் நடக்கும்? இப்போ தசாபுதியே சிறப்பு இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து பெருசாக நன்மைலாம் எதுவும் நடக்கலையேன்னு வந்து இங்கே மனம்லாம் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த வக்ரமாக வந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தராவிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு கெடு பலன்களை வந்து செய்ய மாட்டார். உங்களுக்கு நிறைய ஒரு குழப்பம். இப்போ அந்த 3ஆம் இடம் என்பது சிந்தனையும் சொல்லிட்டோம். தேவையில்லாத எண்ணோட்டங்கள்லாம் ஜாஸ்தியாகும். ஒரு செயலை செஞ்சுருவீங்க, இது சப்பா கரெக்டாக இல்லை ஒரு புதுசாக ஒரு கல்யாணமே பண்ணியிருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நம்ம நீண்ட நாள் வந்து அப்படியே பிரச்சனை இல்லாமல் ஓட்டிட முடியுமா? இல்லை ஒரு தொழிலில் போய் ஜாபில் ஒரு சேர்ந்துருந்தாலும் ஒரு மாற்றம் கிடைத்தெல்லாம் போய் சேர்ந்துருப்பீங்க. இந்த இடத்துல நம்ம இருக்க முடியுமா? குடும்பத்தை விட்டு வந்துட்டோமே, குடும்பத்தை விட்டு நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் பெண்களாக இருந்தால் ஒரு பொருளெலாம் வாங்கிட்டிங்கன்னா இந்த பொருளை வாங்கினா அந்த பொருள் வந்து அதுக்கு ஒர்த்தா அப்படின்லாம் யோசனை பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு மாறுபாடான சிந்தனைகள் எண்ணோட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறது தான், மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகளையும் மாறான எண்ணோட்டங்களையும் தடுத்து நிறுத்திடுங்க. நடப்பதெல்லாம் நல்லதாக தான் நடக்குது, நம்மளுக்கு வந்து நம்ம இனிவரும் காலங்களும் நமக்கு நல்லா இருக்குன்ற ஒரு நேர்மறை எண்ணங்களோடு சிந்திக்கணும். ஏன்னா குரு வந்து 3 என்ற மறைவு ஸ்தானத்தில் இருந்து தான் உங்களுக்கு வந்து பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து எப்படியோ வந்து ஒரு வேலைகளை வந்து நீங்கள் கடந்து வந்தாலும் ஒரு ப்ரெஷருடையே வந்து கடந்து வந்தாலும் இந்த காலகட்டம் வக்ரமாகக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ஒரு நான் சொன்னேன், இதை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கணுன்னு, குரு வக்ரமா குரு வக்ரம் இல்லையா அப்படின்னு. வக்ரமானவங்களுக்கு உங்களுக்கு தசாபுதியே நடக்கும்போது பலன்கள் நல்லாயிருக்கும். இப்போ தசாபுதிலாம் நல்லா இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க, செய்கிறீங்க. குரு வக்ரமானாலும் வக்ரம் ஆகாட்டினாலும் இந்த நிலையை அப்படியே கடந்து வந்துடுங்க. பெருசாக புதிய முயற்சிகள்லாம் எதுவும் எடுக்காதீங்க. இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இந்த ரொட்டீன் லைஃப் நல்லா போனாலே நல்லது அப்படின்ற கடந்து வந்துடுங்க. ஏன்னா இந்த குழப்பங்கள் எண்ணோட்டங்கள்லாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுத்து கொண்டே இருப்பார். 7ல் இருக்க அது வந்து பெருசாக ஒரு எண்ணங்களோட ஒரு ஆசைகளோட பெரிய முயற்சிகள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். நீ இந்தளவுக்கு ரொம்ப ஆசைப்படுறியான்னு 7ல் இருக்க கேது அதை தட்டி வைத்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே நமக்கு சனியும் வந்து வக்ரமாகி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அனைத்து வகையிலையுமே ஒரு வரவில் இருந்து ஒரு பொருளாதார ஒரு விரயத்திலிருந்து ஒரு உடல் உபாதையிலிருந்து உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் குடும்ப உறவுகளுக்காக கஷ்டப்படுறது, இல்லை சகோதர வழியில் கொடுத்து ஒரு உதவி பண்ணி பணம் ஏமாந்து போகிறது, இல்லை நண்பன் ரொம்ப பழகினா அவனுக்கு நான் முன்னணி எல்லாம் செஞ்சேன், இன்றைக்கி நான் என்கிட்ட வாங்கின பணத்தையே இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு பெரிய அந்த ஒரு ஏமாற்ற நிகழ்வுகள்லாம் சந்தித்து மனம் வெம்பி போயிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடிய பலன்கள்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குன்ற ஒரு சிந்தனை தெளிவு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் வந்து நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா நம்மளை எந்த சூழலையுமே நம்ம கடந்து சிறப்பாக வந்துடலாம். இப்போ குரு வக்ரமாக இருக்கார், நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல தசாபுதி இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களையும் அவர் கொடுப்பாரு. தசாபுதி சிறப்பில்லை, குருவும் வக்ரமாக இல்லைன்னும் போது நம்ம கொஞ்சம் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய பற்று இல்லாத நிலையையும் நம்முடைய சிந்தனைகளையும் தேவையற்ற யோசனைகளையும் குறைத்து நம்ம வந்து நேர்மறை சிந்தனைகளோடு பயணிக்கணும். இந்த நேர்மறை சிந்தனைகள்லாம் வர்றதுக்கு என்ன பண்ணோம், மனதை வந்து ஒரு கட்டுப்படுத்தணும். நம்ம மெடிடேஷன் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம மனதை வந்து ஒரு எல்லா நிலையிலையுமே ஒரு நார்மலாக வந்து கடந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு வேவரிங் மைண்டாகவே இருக்கும்போது, தெளிவில்லாமல் இருக்கும்பொழுது நம்மளால் ஒரு சிறப்பான ஒரு முடிவையே எடுக்க முடியாது. ஆனால் நிறைய குழப்பங்களை சந்திப்போம். இந்த காலகட்டம் உறவுகள் விஷயத்துலேயும் சரி, பிள்ளைகள் விஷயத்துலேயும் சரி, தேவையில்லாத வந்து ஒரு புதிய ஒரு முடிவுகளையோ இல்லை வேலை விஷயத்துலையோ இல்லை பணம் கொடுக்கல் வாங்கலையோ தேவையில்லாத முடிவுகள்லாம் எடுத்துடாதீங்க. குடும்ப உறவுகள்லாம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய இந்த குரு வக்ரத்துலலாம் ஒரு சின்ன உடல் உபாயம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்தோம். உடனே போய் உங்களுக்கு வந்து ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அதில் வந்து இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு. யாரெல்லாம் வந்து டெய்லியும் வந்து ரெகுலராக வந்து இந்த 24 ஹவர்ஸில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிடுறீங்களோ உங்களுக்கு இந்த குழப்பெல்லாம் வராது. இறை வழிபாடை பண்ணுறவங்க தீபம் ஏற்றி வழிபடணும். வியாழந்தோறும் ஒரு 3 தீபங்கள், ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றி சிவ வழிபாடோ இல்லை முருகனுடைய வழிபாடோ இல்லை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வருவது. வியாழந்தோறும் மகான்கள் ஜீவசமாதி சித்த ஜீவசமாதி வழிபாடு, முடிந்தவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, கொண்டக்கடலையே வியாழக்கிழமை பிரசாதமாக செய்து குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுப்பது,
தட்சிணாமூர்த்திக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பாலாபிஷேகமோ இல்லை ஒரு ஆடை தானம்லாம் கொடுத்து நம்ம வந்து வழிபடுறது. பெரியவர்கள், குருன்னாலே பெரியவர்கள், நம்மளுடைய மூத்தவர்கள், அவர்கள்கிட்ட வந்து நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்குவது. குருன்னாலே குழந்தைகள் தான். அந்த மாதிரி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் முயன்ற உதவிகளை செய்வது, அவங்களுக்கு ஒரு உணவு, ஒரு ஆடை தானம், அன்னதானம், வஸ்திர தானம் இதெல்லாம் கொடுப்பது உங்களுக்கு வந்து அபரிமிதமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குரு வக்ர காலத்தில் மீனராசி இப்போ நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த 7.5 சனி காலகட்டங்களில் தான் நம்ம கர்மாவை கழிக்கக்கூடிய காலம். நம்ம கர்மாவை எப்படி கழிக்கிறோம்னா, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் மூலியமாக தான் கழிக்கிறோம். அதனால் இதற்கு வந்து தாங்கக்கூடிய சக்தியும் இந்த காலங்கள்லேயும் நம்ம வந்து ஒரு தைரியத்துடன் மன உறுதியுடன் பயணிக்கக்கூடியதற்கு நம்ம வந்து மனுஷாவை நம்பக்கூடாது. இறைவனுடைய பாதார விந்தங்களை மட்டும்தான் நம்ம வந்து இறுக்கமாக பற்றி கொள்ளணும். இதில் வந்து நம்மளுடைய சுய ஜாதகம் தான் வந்து இன்னும் வந்து ரொம்ப முழுமையாக தெளிவான பலன்களை வந்து சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குருவானவர் உங்களுக்கு எதை தர பாக்கியத்தை பட்டிருக்கிறாரு? உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் போன்றவற்றையா, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க இருக்கிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் வரக்கூடிய செலவுகளெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாத ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிவிடுங்க. அதே போல் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிவிடுங்க. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுடாதீங்க. கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்காதீங்க. ஒரு சிலருக்கெலாம் ஜாமீன் போடுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து தசாபுதி சரியில்லாமல் குரு வக்ரம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, குரு வக்ரமாகவும் இருந்து தசாபுதியும் சிறப்பாக இருக்கும்பொழுது இந்த காலகட்டமும் நீங்கள் வந்து ஒரு திறம்பட கடந்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்து சிறப்பாக செயல்பட கிடைத்தோம். இதை வந்து இந்த இடத்துல பிரித்து பார்க்கணும். அதனால தான் உங்களுக்கு 2 தடவை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்வீக பரிகாரமாக எப்பயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து ஏழை எளியவருக்கு முயன்ற உதவிகளை செய்வதோடு அன்னதானம், நம்மளுடைய ஒரு ஆலோசனை செய்கிறதோ, இல்லை ஒரு நிதி உதவி செய்கிறதோ, அவங்க படிப்புக்கு, கல்விக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த மாதிரி மற்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவிக்கோ, வயதானவர்களை பேணி காக்கும்பொழுது மீனராசி இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். அதெல்லாம் வந்து விருத்த சம்ரக்ஷணம்னு பேர். 100 பசுமாடுகளை வந்து காப்பாற்றிய புண்ணியம் உங்களுடைய வம்சாவளியையே 7 தலைமுறையையும் வந்து வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.